ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தமிழ் பாடம் ரிலேட்டாக சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு வரோம். அதில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் இயல் முடிச்சிட்டோம். இப்போ 2வது இயல் பார்க்கலாம். 2ஆம் இயலில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுருன்னா, ஒரு ஆசிரியர் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுருக்குங்க. ஆசாரக்கோவை பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 8 குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார்? பிறர் செய்த ஹெல்ப்பை மறக்கக்கூடாது, பிறர் தீமை செஞ்சாங்கன்னா அதனை பொறுத்து கொள்ளணும், இனிமையான சொற்களை பேசணும், எவ்வுயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, கல்வி பெறணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும், அறிவுடையவங்களாக இருக்கணும், நற்பண்பு உடைய உங்கள்கிட்ட தான் நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லுது. அதனால தான் இது ஆசாரக்கோவை. அதாவது பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு, லைன்ஸ் பார்க்கலாம். நன்றி எறிதல் பொறையுடையுமே இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஆசார வித்து அப்படின்போது பார்த்தீங்களா, ஒரு ஆசிரியர் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியருடைய வாய் பெரிய வாயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருவாயின் முள்ளியார் எழுதியது. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நன்றி எறிதல்னால் என்ன சொல்லுவோம் நம்ம? அதாவது ஒருத்தங்க செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது. அப்போ பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி, அதாவது எல்லோரையும் சமமாக பேணுதல். அடுத்தது நட்டல் அப்படின்னு சொன்னால் நட்பு கொள்ளுதல்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆசாரக்கோவையை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்? பெருவாயின் முள்ளியார்னு பார்த்தோம். இவங்க பிறந்த ஊர் கயத்தூர். இவங்க பிறந்த ஊர் என்னது? கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஒரு ஆசிரியர் நல்லதை சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல ஒழுக்க ஹேபிட்ஸை தான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதில் மொத்தம் 100 வெண்பாக்கள் இருக்குது. ஆசிரியர் மார்க் போட்டாங்கன்னா 100க்கு போடுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆசாரக்கோவையை எழுதியது பெருவாயின் முள்ளியார். இவங்க பிறந்த ஊர் கயத்தூர். அதுக்கப்புறம் இந்த நூல் என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கு? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 100 வெண்பாக்கள் இருக்குது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சு இதுக்கு பின்னாடி புக் பேக் கொடுத்துருப்பாங்க. பிறரிடம் நான் என்ன சொல் பேசணும்? என் சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறைன்னு சொல்லுவோம். அடுத்தது அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமைன்னு சொல்லுவோம். ஆன்சரை இவை ப்ளஸ் 8ம் என்பதை எழுத கிடைக்கும் சொல் பார்த்தா இவை 8ம். அதாவது ஆன்சர் ஆ வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல்னு வரும். ஆன்சர் ஆ. அடுத்தது பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை, அதாவது ஆன்சர் இ கடைசி இதில் இருக்குது பாருங்கள். இதோட ஒரு டாபிக் முடிஞ்சு, அவ்வளோதான். ஈஸி, புரிஞ்சு படித்தோன்னா எல்லாமே ஈஸி. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருப்பாங்க, குழந்தைய பற்றி கொஞ்சிற மாதிரி. கண்மணியே கண்ணுரங்கு இந்த பாட்டு பார்க்கலாம். அதாவது இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாடல்கள் மனத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரும். பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்களை தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. ஓகே, இதில் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. பாட்டு பார்க்கலாம். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் உதித்த சேரநாட்டு முத்தேனே சோ வா. இதில் ஃபஸ்ட்டு சேரநாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது சேரநாட்டில் தங்கத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ எடுத்து செல்லமாய் உதித்த சேரநாடை பற்றி முத்தேனேன்னு. அடுத்தது வாழை இலை அப்படின்னா சோழ நாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குளிக்க, அதாவது தண்ணி இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்துச்சுன்னா பாண்டி நாடு. குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு, அவ்வளோதான் அந்த பாட்டு.
இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது என்ன பாடல்னு கேட்கலாம், நாட்டுப்புற பாடல். இதில் இப்போ சொல்லும் பொருளும் 2-3 வேர்டு கொடுத்துருக்காங்க. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் உலகம், பண்ணுனா இசை, இளைத்து பதித்து அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, தொகைச்சொற்களின் விளக்கம். முத்தைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொம்பு கொசு மலை அப்படின்னு வச்சுக்காங்க. கொம்பு கொசு மலை, கொம்புத்தேன் கொசுத்தேன் மலைத்தேன். அடுத்தது முக்கணி, இது எல்லாருக்குமே தெரியும், மாப்பழா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதான் சொன்னேன்ல, இந்த பாடல் வந்து தாலாட்டு, கண்மணியை கண்ணுறங்கு. இது ஒரு வாய்மொழி இலக்கியம் தானே, இது வந்து வாய்வழியாக வந்தது தான், தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் கிடையாது. தாள் என்பதற்கு நாக்குன்னு பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தான் இதை தாலாட்டுன்னு சொல்கிறோம். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா தாள் ப்ளஸ் ஆட்டுன்னு பிரிக்கிறாங்க. இதை வந்து எப்போ பாடுவாங்க, குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய யோசையுடன் பாடும் பாடல் என்னன்னு சொன்னாங்கன்னா தாலாட்டுன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு ப்ளஸ் இசைத்துன்னு வரும். ஆன்சர் வந்து இ. கண்ணுறங்கும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உறங்குன்னு வரும். ஆன்சர் அ. அடுத்தது வாழை ப்ளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலைன்னு வரும். ஆன்சர் வந்து அ. அடுத்தது பார்த்திங்கன்னா கை ப்ளஸ் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி. ஆன்சர் இ. அடுத்தது உதித்த என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் உதிச்சிச்சுன்னா மறைந்து போச்சுன்னு அர்த்தம், மறைந்து. இதோட இந்த டாபிக் முடிஞ்சு. அடுத்தது தமிழருடைய பெருவிழா பற்றி கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், பார்க்க பாடம் அப்படின்ற மாதிரி இருக்கும், உரைநடைன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, இதில் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட்டு தான் இருக்கும் இந்த இன்ட்ரொடக்ஷனில். விரும்பி கொண்டாடுவது விழான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இதில் ஒரு சில பாயிண்ட் வரும். அதாவது இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை. ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கை போற்றும் வகையில் அமைந்து இருக்கிறது. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இதை பொங்கல் விழாவை என்னென்ன பேரில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொங்கல் விழா, தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க, உழவர் திருநாள். மொத்தம் 4 பேர் பார்த்துக்கோங்க. பொங்கல் விழா, தமிழர் திருநாள், அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க, உழவர் திருநாள். ரெட் கலரில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் வரும். அதாவது ஆடியில் விதைச்சி தையில் அறுவடை பண்ணுவாங்க. ஆடியில் விதைத்து தையில் அறுவடை. அதுக்கப்புறம் இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்ததில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்து எத்தனை நாள் கொண்டாடுவோம் அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. பொங்கல் திருநாள் 2 நாள் முதல் 4 நாள் வரைக்கும் கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த கட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம். வாழ்க்கைக்கு வளம் தரும் ஓல்டு டைம்ஸில் இந்த விழாவை எந்த மாதிரி கொண்டாடியிருக்காங்கன்னு. அதாவது போகி பண்டிகையை மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க. இது சிலப்பதிகாரத்தில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்திர விழான்றது வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அடுத்தது போகி திருநாள் பார்க்கலாம். இதுவும் இன்ட்ரெஸ்டிங். இதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். பழையன கழிதலும் புதியனும் புகுதலும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நன்னூல்ன்ற நூலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்க. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை தூக்கி போட்டு வீட்டை தூய்மை செய்யும் நாள் வந்து போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்களாம், எரிப்பாங்கள்ல. அது வந்து மார்கழி மாதத்தில் இறுதியில் செய்வாங்களாம். குளிருக்கு போட்டு எரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தின் இறுதி நாளில். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல். அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள். இதில் 2 பாயிண்ட் வரும். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். அதே போல் இத்திருநாள் அன்று வாசலில் கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டி புதுப்பானையில் புத்தரிசி வெல்லம் முந்திரி போட்டு பண்ணுறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸில் இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான். பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவோன்னு. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட், தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஆண்டு தான் முதல்ல வரும். அப்போ தை மாதத்தில் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, 2வது திருவள்ளுவருக்கான நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு பாயிண்ட் வரும். மாடு என்னும் சொல்லுக்கு, மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். அவ்வளோதான்.
அப்புறம் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம விழா வைப்போம்ல ஜல்லிக்கட்டு, அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய பெயர்கள் வந்து மஞ்சள் விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திருவள்ளுவர் நாள், இது ரொம்ப முக்கியம். 31ஆம் ஆண்டுன்னு சொல்கிறோம். இதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணோன்னா, இப்போ 2024 ப்ளஸ் 31 கூட்டி போட்டோம்னா கரெக்டாக திருவள்ளுவருடைய ஆண்டு வந்துடும். நான் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி. அடுத்தது காணும் பொங்கல். காணும் பொங்கல்னால் அன்றைக்கி எல்லோரும் டூர் போவாங்கள்ல, ஃபேமிலியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா இல்லைன்னா நியூ பிளேஸ்க்கு விசிட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமான பகுதினா இது தான். இது பொறுத்துக்கையும் கேட்கலாம், தவறான இணையை தேர்ந்தெடு அந்த மாதிரி கேட்கலாம். இப்போது நம்ம இதில் பொங்கல் சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில், அதே போல் மற்ற பிளேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அறுவடை திருநாளை ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபில் லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன். இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்னா, பஞ்சாபில் எப்படி 2 கை வச்சுட்டு லோரின்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களோ, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோரி லோரி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்த்தீங்களா, ஜே, அதில் ஒரு ஜே வருதா, ராஜஸ்தானில் ஒரு ஜே வருது. இந்த ரெண்டுமே உத்தராயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத், ராஜஸ்தான், உத்தராயன். அப்புறம் மீதி வந்து தானாக ஞாபகம் வந்துடும். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுட்டு கஷ்டமானதை ஈஸியாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் மகர சங்கராந்தி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம். ஓகேவா, இந்த 2 ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி தானாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதோட இந்த பாடம் முடிஞ்சு. இதுக்கு பின்னாடி புக் பேக் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கதிர் முற்றியதும் என்ன பண்ணுவாங்க, அறுவடை செய்வர். விழாக்காலங்களில் வீட்டின் வாயில் மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. ஆன்சர் ஆ. போகி பண்டிகை என்பதை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. இதுவும் ஆன்சர் ஆ. அடுத்தது பார்த்தோம்ல, பழையன கழிதலும் புதியன புகுதல்னு பார்த்தோம். இதில் ஆன்சர் ஆ. அடுத்தது பச்சை பசல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை பார்த்தா கவலை வரும், அதாவது துன்பம் தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மனம் கவரும் மாமல்லபுரத்தை பற்றி அடுத்தது ஒரு விரிவாக ஒரு பிளேஸை பற்றி கொடுத்துருக்காங்க. மாமல்லபுரத்துக்கு நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இது பார்க்கலாம். கலைகளும் இலக்கியங்களிலும் ஒரு நாட்டையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்திற்கு உணர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்ட்ரடக்ஷன் சும்மா கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. 5 கோயில் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து பஞ்சபாண்டவர் பிளேஸ் மாதிரி சொல்லுவாங்க. ரீசெண்டாக பார்க்கலாம் உள்ளவை. அடுத்தது இதில் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது பல்லவம் ஃபஸ்ட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம், அப்போ தான் உள்ளே போனால் புரியும். இவருடைய பேர் வந்து நரசிம்மவர்மன். இவர் வந்து பல்லவ மன்னன். இவர் வந்து எல்லாரும் மாமல்லன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, மாம்பழத்தில் நிறைய நரம்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர் வந்து ஒரு மட்போரில் சிறந்தவர். இந்த 4 பையனை வச்சுக்கோங்க. நரசிம்மவர்மன், இவருக்கு 2 பேர் கொடுக்காங்க, மற்போரில் சிறந்தவன், மாமல்லன் சொல்லிட்டு. இவர் ஒரு பல்லவ மன்னன். அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் இதில் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம், தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதனை ரத கோயில்கள் என்று அழைக்கிறோம். ஒரே கல்லிலே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனை ரத கோயில்னு சொல்லியிருக்காங்க, தேர் மாதிரி இருக்கிறதால. கீழே அந்த பாயிண்ட் சொன்னால 5 கோயில் இருக்கிறதா தான். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் பல்லவர் பற்றி நம்ம படித்தோன்னா அவரோட டைமில் தான் இதெல்லாம் உருவாக்கினது. அதுக்கப்புறம் அவர் தான் காரணமாகவும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மாமல்லபுரத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குது. இப்போ நம்ம டூரிஸ்ட் போகணும் அங்கே போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பிளேஸ்க்கெலாம் போய் பாருங்கள். அர்ஜுனன் தபசுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இப்படியே போயிட்டுருக்கோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்சிடெண்ட்டு எப்படி அங்கே மாமல்லபுரத்தில் பெரிய கோயில் கட்டணுன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது, நரசிம்மவர்மனும் அவங்க அப்பா மகேந்திரவர்மனும் ஒரு முறை அப்படியே அந்த வழியாக விசிட் பண்ணும்போது, ராஜாக்கள்லாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி போகும்போது அந்த நிழல் வந்து விழுந்திருக்கு. அது யானை மாதிரியும் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் இது வந்த உடனே
அப்போ வந்து அவங்க அப்பாட்ட காமிச்சோன்னே இது அதுவாக மாற்றிடலாம் அந்த கல்லை பாறை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இது வந்து ஒரு 4 தலைமுறையாக அந்த சிற்பங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே நிறையா சிற்பம் இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள், இதில் இருக்க எல்லாமே தத்துருவமாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குமா, புடைப்பு சிற்பம். அதாவது மேலே அப்படி பார்க்க வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே ஒரு கவர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக அர்ஜுனன் தபசுன்னு ஒரு சிலை இருக்குது. அர்ஜுனன் வந்து தவம் செய்கிற மாதிரி ஒரு காட்சியாக. இந்த பிக்சரில் பார்த்தது எல்லாமே புடைப்பு சிற்பங்கள்னு சொன்னோம். இங்கே வந்து 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த அர்ஜுனன் தபசும் பார்க்கும்போது அவங்க வந்து கண்ணை மூடி இரு கையை கூப்பி தவம் செய்கிற மாதிரி இருக்கும். உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் அப்படியே அழகாக வடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் அங்கே வந்து அந்த அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து பக்ரீவன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அங்கே நடுவில் ஆகாய கங்கை அப்படின்ற, அதாவது மழை வந்துச்சுன்னா அந்த அருவி போல் கொட்டுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்களா. அது பார்க்க ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மழை காலத்தில் அதில் வந்து அதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்க கங்கையே ஓடி வர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் யானை சிற்பம், சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு, இந்த மாதிரி எல்லா சிற்பமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி மான் வந்து தன் காலை தூக்கி முகபாவனை சொரிந்து கொள்வது போன்ற காட்சி இருக்குது. அது பார்க்க அப்படியே இருக்குன்றாங்க, ஒரிஜினல் பீஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுன்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம். ஏன் மாமல்லபுரம்? இது உருவாதுக்கு காரணம் மாமல்லர், அதனால் இந்த பேரே வச்சுட்டாங்களாம் மாமல்லபுரம். இது இப்போ வந்து மகாபலிபுரம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிற்பக்கலை வடிவத்தின் எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 வகை. சிற்பத்தை வடிக்கிறதுல 4 வகை. குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள்னு 4 டைப்ஸு. இந்த 4 வகைகளும் ஒரே இடத்துல காணப்படுதான். எங்கே? மாமல்லபுரத்தில் காணப்படுது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இக்காலத்தில் இந்த ஊரை மகாபலிபுரம்னு சொல்கிறோம். இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோந்தான். அடுத்த பாடம் பார்த்திங்கன்னா இலக்கணம் கொடுத்துருக்காங்க, மயங்கொலிகள்ன்ட்டு. இதுவும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகும், பட் ஈஸி. மேலே உள்ள 2 சொல்லையும் கவனிங்கள். மனம் மனம் அப்படின்னு இருக்கா, ஏறத்தாழ ஒன்று போல் ஒலிக்கிறது, ஆனால் இரண்டுக்கு வந்து பொருள் வேறு தான். மனம் வாசனை, மனம்னா நம்மளுடைய எண்ணம், மனசு அப்படின்ற மாதிரி. இந்த சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலியை உச்சரிக்கிறோம்ல, சிறிதளவு மட்டும், இதனோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகளே மயங்கொலிகள்னு சொல்லியிருக்காங்க. மயங்கொலிகள் மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள், 8 மயங்கொலிகள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஃபுல்லத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து எதெல்லாம் எதுக்கு பொருந்துது, நுனிநாக்கில் என்ன, இடையில் என்ன, வளைந்து என்ன அப்படின்னு சொல்லி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கண்டா, ஷார்ட்டாக சொல்லி தந்துடுறேன். அதாவது அன்னத்தின் நடுப்பகுதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 சுழின, அப்புறம் வந்து ல, என்ன லனா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கப்புறம் ட, இந்த 3ம் நடுவில் வரும். முன்பகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 சுழின, அப்புறம் ரே வரும். அதுக்கப்புறம் மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னத்தின் மேல் பகுதியிலனா ஏ, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களா இந்த ல வரும். அதுக்கப்புறம் சிறப்பு லகரம்னு ஒன்று உண்டு. அதாவது சிறப்பு லகரம்னா பழத்தில் வரும்ல ல, லாஸ்ட்டில் கொடுத்துட்டு போகிறேங்க அது. இதோட இந்த டாபிக் அவ்வளோ நான் முடிஞ்சு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 3 சொல்லின, நாவின் நுனி மேலெண்ணத்தின் நடுப்பகுதியில் தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்தது 2 சொல்லின வந்து மேலெண்ணத்தின் முன்பகுதியை தொடுறதால பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. நே வந்து நாவின் மேல்வாயின் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிரிக்கிறது. நகரம் அதாவது நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியோட.
அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. கரத்துக்கு அடுத்து வந்து வரும், அதனால் இதை டன்னகரம்னு சொல்கிறாங்க. தகரத்துக்கு அப்புறம் நகரம் வருது, அதனால் தன்னகரம். டகரத்துக்கு அப்புறம் வருது, அதனால் டன்னகரம்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மீனிங் பார்த்துக்கோங்க. வானம்னா வெடி, வானம்னா ஆகாயம், பனி அப்படின்னு சொன்னால் வெயிலை, பனினா குளிர்ச்சி. அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து மேற்பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. இதுனா வகர லகரம்னு சொல்லுவாங்க. இந்த அடுத்த லேவை பார்த்திங்கன்னா நாவின் மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இது நகர லகரம்னு சொல்லுவாங்க. சொன்னோம்ல, இது வந்து நாக்கு வந்து வளைந்து வருடுவதால் லகரம் சொல்கிறோம். இது வந்து லகர சிறப்பு லகரம்னு சொல்லுவோம். தமிழுக்கே சிறப்பான ஒரு எழுத்துனா லகரம், அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மகர லகரம்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது இதில் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விலைனா பொருளின் மதிப்பு, விலை உண்டாகுதல், விலை விரும்பு, இலைனா செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இலை நூல் இலை. அப்புறம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னா நாவின் மேலெண்ணத்தின் முதற் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின ரகரம். எரள வரலோன்ல, அதனால் சொல்லியிருக்காங்க இடையின ரகரம் என்று சொல்லியிருக்காங்க. நாவின் நுனி மேல் எண்ணத்தின் மைப்பகுதியை உரசுவதால் ரகரம் சொல்லியிருக்காங்க. இது வந்து வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் சொல்லியிருக்காங்க, டகரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நடுவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா 3 சொல்லின அப்புறம் வந்து அடுத்தது வந்து முன்னாடி, அதாவது முதல் பகுதி தொட்டு, அதாவது அன்னத்தின் முதற் பகுதியை மேலே நாக்கு வந்து இப்படி தொட்டுச்சுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மேல் பகுதியை நாவின் நுனி வந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொட்டுச்சின்னா அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இந்த பகுதி முடிஞ்சு. இதுக்கு மீனிங் வந்து ஏரி நீர்நிலை, ஏரி மேலே ஏரி, கூரை அப்படின்னா வீட்டின் கூரை புடவை, சிரம் என்பது தலை, ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இலைக்கு வேறு பெயர் வந்து இலத்தலைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2வது கொடுத்துருக்குது. வண்டி இழுப்பது காளமாடு, அதனால் காளை 2வது. கடலுக்கு வேறு பெயர் பறவை, ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா பறவை வானில் பறந்தது, ஃபஸ்ட்டு ஒன்று. கதவை மெல்ல திறந்தான், ஃபஸ்ட்டு ஒன்று. பூ மனம் வீசும், 2வது. புலியின் கண் வந்து கண்ணுக்கு நம்ம தெரியும், 3 சொல்லி வரும், அதனால் 2வது. இது கண் சிவந்து காணப்பட்டது. குழந்தைகள் பந்து விளையாடினர், ஃபஸ்ட்டு ஒன்று. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், ஃபஸ்ட்டு ஒன்று. இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு இலக்கணம் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொன்று ஷார்ட்டாக வேணால் போடுறேன். அதுக்கப்புறம் இதில் புக் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலைச்சொல் அறிவுன்னு சொல்லி, வெல்கம்னா நல்வரவுன்னு அர்த்தம், ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸுன்னா சில்லு, ரெடிமேட் ட்ரெஸ்ஸுன்னா ஆயத்தமாக வச்சுருக்காங்க போடுறதுக்கு, அதனால் ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி திருக்குறள் ஒரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறத்தை வலியுறுத்தியது திருவள்ளுவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க திருக்குறள்லேருந்து. விருந்தோம்பல், அதாவது வீட்டுக்கு விருந்து வர்றவங்களாம் நம்ம எப்படி கவனிக்கணும்னு சொல்லிட்டு, விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாட்டன்று, அதாவது நம்ம சாப்பிடும்போது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினருக்கு வந்தாங்கன்னா ஷேர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு ஒழிச்சு வைக்கக்கூடாது, ஷேர் பண்ணணுமா. அடுத்தது வந்து மோப்பக்குலையும் அனிச்ச முகந்திருந்து நோக்கம் குலையும் விருந்து, அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தினர் வந்தாங்கன்னா நம்ம வந்து முகம் நாடக்கூடாதான். அப்படி மாறணுன்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருக்காங்க. அனிச்ச மலர் மாறுமா, வாடின மாதிரி அவங்க முகம் வாடி போயிருமா, அதனால் முகம் மாறாமல் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும், நம் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் வாடி விடுமா. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்லாமை அப்படின்னு சொன்னால் களவு அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க இந்த 2 திருக்குறளில். அதாவது அடுத்த பொருளை களவாங்கணும்னு நினச்சாலே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்.
அடுத்த குறள் வந்து களவு பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிற செல்வம் வந்து பார்க்க வந்து நல்லா சேர்ந்தது போல் இருக்கும், ஆனால் முடிவில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஊக்கமுடைமை. ஊக்கத்தை பற்றி சொல்கிறேன். இது நமக்கு இப்போ தேவையான ஒரு டாப்பிக்கு. எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்குது, 58 நாட்கள். இப்போ நல்ல ஒரு மோட்டிவேஷன் பார்த்துக்கோங்க. அதாவது ஊக்கம்தான் நிலையான செல்வம், மற்றது வரும் போவோம், நான் சாதிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டோடு இருக்கணும். மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து போயிடும்னு சொல்கிறாங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம்தானே. அதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கும். 2-3 அட்டம் போடுறோம், இந்த அட்டம்ப்டில் கிடைக்கல, அடுத்த அட்டம்ப்டில் கிடைக்கலன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. அதிலேயே கடந்து தளராத ஊக்கம் கொண்டு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். நான் ஆகியே தீருவேன், யார் என்னன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தோம், படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த ஆக்கம்தான் அந்த வழி தானாக வழி கேட்டு செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கம் அதுவினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அடுத்த பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணீர் உயரத்துக்கேற்ப நீர்ப்பூக்கள் உயருமா. தண்ணி இருக்கிற அளவுக்கு தான் ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்து பெருசாக வரும். அதுபோல் ஊக்கத்தின் எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு மனிதன் உயருவான்னு சொல்லியிருக்காங்க. என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்கிறவன் அந்த இடத்துக்கு அடைஞ்சே தீருவான். என்னால் இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னான்னா அந்த இடத்துக்கு போக தாமதமாகும். அதாவது ஊக்கம் இருந்தால் தான் அந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர் தாம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உள்ளுவதெல்லாம். இது பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கணுமா, எண்ணியதை அடையலைனாலும் அந்த எண்ணத்தை கைவிடவே கூடாதான். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளம் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு பயனில சொல்லாமை. அதாவது பயன் தராத சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நன்மை எதுன்னு ஆராயும் அறிவு. எனக்கு அறிவு இருக்குது, இது நல்லது கெட்டது, இது எனக்கு பயன் தரும் பயன் தராது அப்படின்னு சொல்கிறதுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா பயன் தராத சொல்ல பேச மாட்டாங்களாம். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது நல்லாயிருக்கும். பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுங்க. கோவம் வரும்போது பேசணும்னு தோணும், அந்த டைம் பேசாமல் விட்டுறது நல்லது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்குன்னு சொல்லலை, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். இதோட திருக்குறள் முடிந்தது. இதில் புக் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் மோஸ்ட்லி திருக்குறளில் கேட்பாங்க. அப்படியெல்லாம் இந்த 12th எக்ஸாமில் கேட்குற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. விருந்தினரி முகம் எப்போது வாடிவிடும் இந்த மாதிரி கேட்பாங்க. நம்மோட முகம் மாறினா அவங்க முகம் மாறும். அடுத்தது நிலையான செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஊக்கம் தான் நிலையான செல்வம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். அறிவு இருந்துச்சுன்னா பயன்தராத சொல்ல நம்ம பேச மாட்டோம். அடுத்தது பொருள் உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் உடைமை. பொருள் ப்ளஸ் உடைமை எங்கே இருக்குது? ஆன்சர் இ. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். ஆன்சர் ஆ. பயன் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆ தான் வரும். அடுத்தது இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு யூனிட்டில் சந்திக்கலாம். 7-3 பார்த்திங்கன்னா அதாவது 6th 60% முடிச்சிட்டோம். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.